வெல்கம் டு ஜோதி சத்யன் விலாக்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான ஹோம்மேட் மில்லட் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பார்க்கும்போதே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குல்ல, எப்படி செய்கிறதுன்னு ஜஸ்ட் 2 மினிட்ஸில் நாங்கள் சொல்லிடுறோங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக ஈஸியாக செஞ்சிடலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாத்திரம், தண்ணி, கல்லுப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். நாங்கள் மில்லட்ஸ் ஹோம்மேட் நூடுல்ஸை வெளியிலேருந்து வாங்கினோங்க. ரொம்ப ஆர்கானிக்கானது. அதை நல்லா கொதிக்கட்டோன்னு தேவையான அளவு தண்ணி ஊற்றினீங்களா, அதை பாயில் பண்ணி அதை கோல்டான வாட்டரில் நீங்கள் பாயில் ஆனதுக்கப்புறம் போட்டு சோக் பண்ணிடுங்க. நான் கேப்சிகம், க்ரீன் பீஸ், கேபேஜ், கேரட் யூஸ் பண்ணியிருக்கேன். கடாயில் சூடாகட்டும்னு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போது பச்சை மிளகா தேவையான அளவு, கொஞ்சம் வெங்காயங்க மீடியம்னா 2 போட்டுக்கோங்க. நல்லா அதை வதக்கிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுங்க, வீட்லேயே செஞ்ச இஞ்சி பூண்டு விழுது அது போட்டுக்கோங்க. நல்லா கிளாஸ் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது உப்பு போட்டுக்கோங்க. வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு நல்லா குக் ஆகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கிட்டே இருங்க. கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு டெம்பரேச்சர் வச்சு இல்லை சிம்மில் வச்சு எப்படினாலும் அது தீயாத அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்தளவுக்கு ராவாக அந்த வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்திருக்கணும். இப்போது ஹோம்மேட் சில்லி பவுடருங்க, வீட்டிலே செஞ்ச மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் போடணும். உங்களுக்கு தேவைன்னா கரம் மசாலா கூட போட்டுக்கலாங்க. நான் இந்த வீடியோவில் கரம் மசாலா ஆட் பண்ணல. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஹோம்மேட் சாஸ் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் போதுங்க. பாயில் பண்ணி சோக் பண்ண நூடுல்ஸ் போட்டுக்கோங்க. நல்லா எவ்வளோ நேரம் உங்களுக்கு வேணுமோ நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை பாயில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டான நூடுல்ஸ் ரெடி. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு செய்ய முடியும். உங்களுக்கு எங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவதுன்னா எங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.